ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போரும் எகிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். மகாகாளி வாராகி சரணம். அனைத்து விதமான வாராகி பிள்ளைகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல ஒரு டிப்ஸு. நிறைய பேர் இந்த வெண்புள்ளி வந்துடுது அங்கங்க. இந்த குஷ்டநோய் மாதிரி வெண்புள்ளி ஆகுது, கை காலெல்லாம் அங்கங்க தோல் உரியுது, விகாரமாக இருக்குது. ஏன்னா அப்படியே நல்லா எப்படி சொல்கிறது, அந்த கடியாய் சொரியாய்ஸ் மாதிரி சும்மா அப்படி சொரிநாய்க்கு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க. இந்த அஷ்டபந்தன மருந்து எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சரி, அது ஆண் தெய்வம், பெண் தெய்வம், எந்த தெய்வத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த அஷ்டபந்தன மருந்து வாங்கி கொடுக்கணும். அந்த தெய்வத்தை தூக்கி வைக்குவாங்க அந்த கருவறையில். அந்த கருவறையில் வைக்கும்போது அஷ்டபந்தன மருந்து எவ்வளோ ஆகுது, 5 கிலோவோ 2 கிலோவோ 3 கிலோவோ எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்து அந்த மருந்து வாங்கி கொடுக்கணும். நம்ம அந்த கோயிலில் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அவங்க இது பண்ணி சொல்லிட்டு, இது சீக்கிரமாக குணமாகணும், இதில் நான் முழுமையாக அதில் வெளிப்படணும் அப்படின்றத எந்த இறைவனை வேண்டிக்கணும். அது சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும், விநாயகராக இருந்தாலும், எந்த தெய்வத்துக்குனாலும் பண்ணலாம். இந்த தெய்வம் தான் நாம் சொன்ன உடனே எந்த தெய்வத்துக்குன்னு மக்கள் கேட்பாங்க. அதனால எந்த தெய்வத்துக்குனாலும் மருந்து சாத்திர விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படியே இன்னொரு என்னன்னாக்கா, ஒரு சுத வேலை செய்வாங்க, சிமெண்ட்ல வேலை செய்வாங்க. முருகரோ, விநாயகரோ, அம்பாளோ ஏதோ நிறைய 10 அடி 20 அடி அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய இன்னைக்கு கோபுரத்துக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு. அந்த பெயிண்ட்டும் வாங்கி கொடுக்கலாம். 20 லிட்டர் 10 லிட்டர் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி. நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தால் கோபுரத்து கூட 50 லிட்டர் நீங்களே கூட பார்த்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அந்த பெயிண்ட் அடிக்கும்போது அந்த தோல் சம்பந்தமான என்ன மாதிரி நோய் இருந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய அருளால் பரிபூரணமாக குணமாகும். இது ஒரு பெரிய பாக்கியம். எப்படி நம்ம பெயிண்ட் அடித்தா அந்த உருவம் மாதிரி கலர் தேஜ சாதம் அந்த மாதிரி நீ பிறந்த போது என்ன கலர் இருந்தே அதே கலருக்கு வந்துடுவேன். அது எத்தனை விதமான அந்த உடலில் அந்த தோல் சம்பந்தமான என்ன விதமான அந்த புள்ளி, கரும்புள்ளி, இந்த மாதிரி வெள்ளை புள்ளி, அந்த மாதிரி அங்கங்கே கை உரியிறது, ஹோல்ஸ் இதாகிறது, ஒரு மாதிரி அது குறுக்கி போய் இதாகிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 100% குணமாயிடும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய சிறப்பாகும். எந்த தெய்வத்துக்குனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், பெயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கருவறையில் சாமி வைக்கும்போது அந்த அஷ்டபந்தன மருந்து வாங்கி கொடுத்து வேண்டிக்கணும்னா சிறப்பாக நடக்கும். நோய் நொடி நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு வாழணும்னு வாராகி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.